கடைசியில குண்டு பாய்ஞ்சி குப்பி கடிச்சுதான் சொர்ணம் செத்தார். இப்ப கடைசியா ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்தார்கள், ஒழுக்கமுள்ளவர்கள். என் வீட்டில் பையங்களை வச்சிருந்தோம் இல்ல, நான் வீட்டில் இல்லை, நான் என் வீட்டில் நாங்கள் ரொம்ப கட்டுப்பாடான வீடு, அடுத்த ஆள் வீட்டுக்குள்ள ஆம்பளை ஆள் வர முடியாது. ஆனால் இந்த பிள்ளைகளை பையங்களை வீட்டில் விட்டுட்டு நான் தைரியமாக போவேன். காரணம், பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க புலிகள். அப்படி ஒழுக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது. 5 பையங்க மேலே இருந்தாங்க, சுரேஷ் மாஸ்டர் உட்பட. என் துணைவியார் போய் காய்ச்சலுங்காங்களே, உங்களுக்கு உங்கள் ஊர் வழக்கப்படி ரசம் எப்படி வைக்கணும்னு கேட்டு கொண்டு போய் வச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே சிவராசனும் தனுவும் செத்து கிடந்த போது பக்கத்திலே கிடந்தானே சுரேஷ் மாஸ்டர், அவன் தான் எங்க வீட்டு மாடியில் இருந்தான். அந்த நேரத்தில் தியாகு என் தம்பியை கைது பண்ணப்ப தியாகு தான் கூட இருந்தாரு. அவன் சொன்னான், என் தம்பி, என் விடுதலை புலிகளை வீட்டில் வைத்திருந்தேன், காயப்பட்ட புலிகளை. சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி அது குற்றமல்ல என்று நீதிமன்றத்தில் சொன்னான். கோசி மணி சொன்னார், வைகோ உன்னைய தூக்கி எறிஞ்சிட்டு உன் தம்பி எங்கோ உச்சிக்கு போயிட்டான்டா அப்படின்னார். ஐஜி ஆபீஸில் வச்சிருந்தாங்க. கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் நாவலை கொண்டு போய் தம்பிகிட்ட கொடுத்து நீ படின்னு கொடுத்தேன். அவன் ஐஜி ஆபீஸில் வச்சிருந்தப்ப. இதெல்லாம் கடந்த காலம்.